Hello guys, welcome back to my channel. This is Galaxy Maker. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூஸ்ஃபுல் மேக்கிங் தான். யூஸ்ஃபுல் மேக்கிங்னா யாருக்குன்னா இது மெயினாக பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல் திங். இது நான் இப்போ தான் இது ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஐடியா இருந்தது இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பிளைண்ட் பீப்புள்ஸ்லாம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஜஸ்ட் என்னென்னா இது நமக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி பண்ண முடியும். ஏன்னா பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து மெயினாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்களே நடக்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா முன்னாடி ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியணும், சவுண்டு வச்சுலாம் யோசிப்பாங்களே, அந்த மாதிரி இது என்னென்னா ஜஸ்ட்டு பஸர் வச்சு ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு செவத்துக்கு நேராக போகிறீங்க, உங்களால் டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்னால் டிடெக்ட் ஆகி சவுண்டு பஸரால் சவுண்டு வரும். அப்போ அவங்க இதுவாகிடுவாங்க, உஷாராகிடுவாங்க, என்ன நமக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரத்தில் ஹைட்டு கம்மியான ஆப்ஜெக்ட்டு, ஒரு மனுஷன் வரை கீழே ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு கல் கூட இருக்கலாம், அது கூட ரெகக்னைஸ் ஆகும். இது நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா அது வைக்க போகிறதே இந்த மாதிரி எஜ்ஜில் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லிடுறேன். இது கனெக்டர், ஜஸ்ட் டு கனெக்ட் த பேட்ரி, அல்ட்ராசோனிக் சென்சார், பஸர். இது வந்து நான் பெரிய பஸர் எடுத்துருக்கேன், நீங்கள் சின்னது வேணாலும் எடுக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் டக் டேப், நான் டக் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன், டபுள் சைட் டேப் தான். அப்புறம் கனெக்டர்ஸ், ஜஸ்ட்டு இது ஃபீமேல் டு மெயில் கனெக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 2, டோட்டலாக 6 தேவைப்படும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இது எல்லாத்துக்கும் பொசிஷன் வந்து நான் எங்கெங்கன்னு சொல்லிடுறேன். அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து இந்த இங்கே வரும். பொசிஷன் வந்து இந்த மாதிரி இல்லை, நான் இதை மடக்கிடுவேன். ஓகே, இப்படி வச்சிடலாம். நான் எப்படியான வச்சிடுறேன் பேசாமல். மைக்கா இப்படி வச்சிடறேன் பேசாமல். ஏன்னா எப்படி இருந்தாலும் ரெகக்னைஸ் தானே ஆக போகுது. இப்படி சைடில் வச்சா பிரச்சனை இல்லையே. இப்படி வச்சிடலாம். அப்புறம் அட்ரீனோ வந்து இங்கே கொஞ்சம் மிடில் வச்சிடலாம். பஸர் வந்து நம்ம ஆளுக்கு கேட்குற மாதிரி நிலமையில் இருந்தால் பஸர் நம்ம கொஞ்சம் அட்ரீனோக்கு மேலே வச்சிடலாம். அட்ரீனோ மேலே இப்படி திருப்பி வச்சிடலாம், இப்படி வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை பஸர் வேணாம், பஸர் இங்கே வச்சிடலாம், வேணாம் இங்கே வச்சிடலாம், நானே கன்ஃபியூஸ் ஆகிறேன். அப்புறம் பேட்ரி வந்து இங்கே வச்சிடலாம், இதுக்கு மிடில் வர மாதிரி, இல்லை இங்கே சைடில் இப்படி வச்சிடலாம். ஏன்னா பேட்ரி நமக்கு வேணும்னா உங்களுக்கு இதில் சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே வைக்க போகிறீங்கன்னா, எனக்கு இது தேவைப்படாது சுவிட்சு. ஏன்னா நான் அப்பப்போ இது கைட்டி வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஓகே, அதனால நான் இப்படி தான். ஓகே, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அட்ரீனோ இது அல்ட்ராசோனிக் சென்சார் இங்கே, அட்ரீனோ இங்கே, பேட்ரி இங்கே, பஸர் மேலே, இது எட்ஜ். ஓகே, இது கனெக்டர் அதோட. இப்போ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணேன். அப்படியே இதுவும் போட்டேன் சர்க்கியூட். நான் இப்போ சொல்லிடுறேன். சர்க்கியூட் ஜஸ்ட்டு சிம்பிள் சர்க்கியூட் தான், ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எல்இடியிலேருந்து பார்ப்போம். எல்இடியை நான் இப்போ தான் அட்டாச் பண்ணேன். இது என்னென்னா இதுவும் பஸர் மாதிரி தான். சப்போஸ் இதில் ரெகக்னைஸ்னால் இதில் லைட்டு எரியும், பஸரும் இதுவாகும், பீப்பாகும். இதில் ஜஸ்ட் என்னன்னா எல்இடியோட நெகட்டிவ் வந்து இங்கே இந்த சைடில் கிரவுண்டுன்னு ஒரு இது இருக்கும், அப்புறம் 13 ஒன்று இருக்கும். 13 தான் பாசிட்டிவ், எல்இடியோட பாசிட்டிவ். கிரவுண்டில் வந்து எல்இடியோட நெகட்டிவ், எல்இடி ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு பஸரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா? நான் பாசிட்டிவ் வந்து 11 போட்டிருக்கேன். இந்த சைட் ரீசெட் பட்டனுக்கு இந்த சைடில் 11 போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து கிரவுண்டு கொடுத்துருக்கேன். இங்கே 2 கிரவுண்டு அவைலபிளுக்கு, அதில் ஒரு கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரில் ஜஸ்ட்டு விசிசினால் எப்போவுமே சொல்கிறது அதான் பாசிட்டிவ் வந்து இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடு, இந்த 12 வோல்ட் ஃபீமேல் அடாப்டர் இருக்குது இந்த பின்னுக்கு இந்த சைடில் 5 வோல்ட்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பாசிட்டிவ் கொடுத்துருங்க. அப்புறம் கிரவுண்டு இதில் இருக்கும். இதில் கிரவுண்டு வந்து இந்த சைட்லேயே 2 கிரவுண்டு இருக்குன்னு சொன்னாலும் அதில் ஒரு சைட். ஓகே, அப்புறம் இசிஹெச்ஓ வந்து இந்த சைடில் ரீசெட் பட்டன் இந்த சைடில் வந்து 10 போய் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே 10 இருக்கும், 10 போய் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ட்ரிக்கு வந்து 9 போய் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான் சர்க்கியூட் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் இல்லை, இதான் ஜஸ்ட்டு சர்க்கியூட்டு. அப்புறம் நம்மளோட பேட்ரி கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணால் ஒர்க்கிங் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட்டு இதில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமாக ரன்னிங்கோட காமிக்கிறேன். ப்ரோக்ராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். வேணும்னா இதோட சர்க்கியூட் டயக்ராம் கூட என்கிட்ட இருக்குது, நான் வேணால் அதை அட்டாச் பண்ணுறேன் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணும்னா அதை கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இதில்
அட்ரினோட கோடு வந்து ஸ்கெட்சை வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ரன்னிங்கோட காமிக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட் டைமாக என்னோடய ஸ்கெட்ச் காமிக்கிறேன். இதான் என்னோடய பிசி. இதில் தான் ஸ்கெட்ச் இதோ இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். டன் அப்லோடிங் வந்துச்சா. இப்போ நம்ம இந்த இதுவை ஒர்க்கிங்கோட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், லேப்டாப் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் டைம் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் காமிக்குது. சாலிட். ஓகே, இப்போது இந்த செவுத்தில் பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஜஸ்ட் என்னோடய கேமரா மட்டும் டர்ன் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்மளோட ஸ்டிக் இதோ இங்கே இருக்குது. நம்மளோட அட்ரினோ ஸ்டிக் சும்மா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்து போகிறேன். ஓகே, ரெகக்னைஸ் ஆகுது. கரெக்டாக ரெகக்னைஸ் ஆகுது. சென்ஸ் ஆகுது கரெக்டாக. லைட்டு பிளிங்க் ஆகுது. ஓகே கைஸ், நம்மளோட பிளைண்ட் ஸ்டிக் வந்து ரெடி. ஃபுல் ஃபங்க்ஷனோட ரெடி. Okay guys, if you like this video, please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye guys. மறக்காமல் subscribe பண்ணுறேங்க. முடிஞ்சால் லைக்கும் போடுங்க. உங்கள் ஒரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Thank you. Bye bye guys.